அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் டெய்லி தான் வாங்குவோம். ஓகே. அதே மாதிரி சிக்கன் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்குவோம். ஏன்னா அது செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். மினிமம் உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 lakhs தேவைப்படும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீசர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரீசர் ஐஸ்கிரீமுக்கு தனியாக நாங்கள் இது ஜார்னு ஒன்று போடுறோம். அதுதான் ரொம்ப ஃபேமஸாக போகுது. ஸோ அந்த ஜாருக்கு ஒரு தனி ஃப்ரிட்ஜு, அதுக்கு அப்புறம் இது சிக்கன் நம்ம என்னென்ன செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீசர். மேட் ஓவர் மன்ச்சிஸ் கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நம்ம போட்டிருக்கோம். எதனால இந்த கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே இது நம்ம பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது கிளவுட் கிச்சன் பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பொருள் தேவை, என்ன பொருள் தேவையில்லை, எது நமக்கு நிரந்தரமாக வேணும், எதில் அதிகப்படியான காசு போட்டு அந்த பொருளை வாங்கி வைக்கலாம், இல்லை எது ஆப்ஷனலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். வெஜ் நான்வெஜ் அப்படின்னு பார்க்கும்போது காய்கறிகள் இந்த வந்து சிக்கன் மட்டன் ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு எத்தனை ஃப்ரிட்ஜ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். எத்தனை பேன் நமக்கு தேவை, இல்லை மைக்ரோவேவ் ஓவன் நமக்கு நிறைய தேவையா, இல்லை அது ஆப்ஷனல் தானா அப்படின்ற பல விஷயங்கள். எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கூட ருஷ்தான் அன்சாரினுடைய அம்மா, பிகாஸ் இது வந்து குடும்பமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அம்மா இன்னைக்கு நம்ம கூட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி தெளிவான விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. கிச்சன் வந்து நம்ம செய்கிற ஐட்டம்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ வாஃபில் பண்ணால் வாஃபில் மேக்கர் வேணும். கரெக்ட். இப்போ நம்ம சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் செய்யணும்னா அதுக்கு சிக்கன் வந்து நம்ம ரெடியாக பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அதுக்கு ஃப்ரீசர் வேணும். கரெக்ட். ஏன் தெரியுங்களா, அந்த இப்போ நமக்கு ஆர்டர் வர நேரத்தில் டக்கு டக்குன்னு செய்ய முடியாது. நாங்கள் வந்து டெய்லி தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். கரெக்ட். ஸோ டெய்லி வரும்போது மார்னிங் வாங்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ஒர்க்கர்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. ஸோ அப்போ ஆர்டர் வரும்போது அவங்களுக்கு செய்கிறதுக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். கரெக்ட். ஸோ ஃப்ரீசர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாஃபில் மேக்கர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டவ்வு, கேஸு, அந்த மாதிரி கிச்சனுக்கு என்னென்ன மெயின் திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து ஃப்ரையர் தனியாக வச்சுருக்கோம். ஓகே. ஃப்ரையர் வெஜ்ஜுக்கு நம்ம டைரக்டாக ஒரு ஸ்டவ்லே வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை, இது வந்து அதாவது ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஃப்ரையர் வந்து முக்கியம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது சில சமயம் பேர்ன்ட் ஆகிடும். லோ ஹீட் ஆகும்போது சில சமயம் எண்ணெய் குடிக்கும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகும். கரெக்ட். ஸோ நீங்கள் ஃப்ரையர் வைக்கும்போது என்ன ஆகுன்னா இட் வில் மெயின்டைன் த சேம் டெம்பரேச்சர். ஓகே. அப்போ அந்த டெம்பரேச்சருக்காக தான் நம்ம வந்து ஃப்ரையர் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கள் கிச்சனில் எப்படின்னாக்கா தனியாக வெஜிடேரியனுக்கு தனியாக வச்சுருக்கோம், நான்வெஜ்க்கு தனியாக வச்சுருக்கோம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ஸ்டவ் யூஸ் பண்ணுறது வந்து மற்ற ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தா அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். ஸோ நார்மலாக ஒரு கிச்சன் என்னெல்லாம் இருக்கணுமோ அது இருந்தால் போதும், ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கலாம் இல்லையா? டெஃபினட்டாக கிளவுட் கிச்சனுக்கு வந்து எல்லாம் இருந்தால் தான் ஒர்க்கர்ஸ்க்கும் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லை அது இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒர்க்கு ஈஸியாக அவங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. கரெக்ட். ஸோ நம்ம எப்படி கிச்சனில் இருந்தால் நமக்கு எல்லாம் தேவையோ அதே மாதிரி ஒரு கிளவுட் கிச்சனுக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம முன்னாடியே செட் பண்ணால் ஒர்க்கர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். கன்வீனியண்ட்டாக நமக்கு வேலை செய்வாங்க, நமக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்ட் மேம். சூப்பர். இப்போ இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எப்போவுமே பாருங்கள், எலக்ட்ரானிக் திங்ஸ் வந்து எதுக்குமே வந்து கேரண்டி கிடையாது. 1 இயர் இப்போ டிவி வாங்கினாவே நமக்கு 1 இயர் ஒரு நாள் ஆனாவே மறுநாள் போனாக்கா செகண்ட் ஹேண்ட் தான் இது பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீசர் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 ஃப்ரீசர் ஐஸ்கிரீமுக்கு தனியாக நாங்கள் இது ஜார்னு ஒன்று போடுறோம். அதுதான் ரொம்ப ஃபேமஸாக போகுது. ஸோ அந்த ஜாருக்கு ஒரு தனி ஃப்ரிட்ஜு, அதுக்கு அப்புறம் இது சிக்கன் நம்ம என்னென்ன செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீசர். அது மாதிரி ஒரு 3 ஃப்ரீசர் நாங்கள் வச்சுருக்குறோம், பெரிய ஃப்ரீசர். அது இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம செஞ்சு வச்சுட்டாக்கா எடுத்து வைக்கிறது ஈஸின்னு. கரெக்ட். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவோம், பட் ஈஸியாக இருக்கிறதுக்காக டக்கு டக்குன்னு செய்கிறதுக்காக நாங்கள் அது வச்சுருக்கோம். சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து இது காஸ்ட்லாம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்? ஒரு கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும், இந்த எல்லா நீங்கள் சொன்ன எக்யூப்மெண்ட்ஸே வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்ராக்சிமேட்டாக? மினிமம் உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 lakhs தேவைப்படும். அதுவும் இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஓன் பில்டிங்குன்றனால எங்களுக்கு வந்து ரெண்ட் காஸ்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஐட்டம் எல்லாம் எலக்ட்ரானிக் திங்ஸுங்கும் போது எலக்ட்ரானிக் குட்ஸ் எப்போவுமே விலை வந்து ஜாஸ்தி தான். கரெக்ட். உங்களுக்கு ஸோ அது நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸை பொறுத்து இருக்குது காஸ்ட்டு.
கரெக்ட். இப்போ நம்ம வந்து வாஃபிள் மேக்கர் வாங்குறோம், வாஃபிள் மேக்கர்லேயே உங்களுக்கு காஸ்ட்லியும் இருக்குது, லெஸ் ப்ரைஸ் இதுவும் இருக்குது. கரெக்ட். கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் சும்மா கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, வீட்டில் இருந்துட்டே நம்ம சமைச்சு கொடுக்க போகிறோம், கடை கண்ணிலாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். பட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கா அப்படிங்கிறத கேட்கும்போது கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்பேற்பட்ட கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பற்றின டாப் டு பாட்டம் நமக்கு தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த பிஸ்னஸ்குள்ளே நுழையக்கூடாது. அதுதான் ஒரு கரெக்டான ஒரு வழியும் கூட. ஸோ அப்பேற்பட்ட கிளவுட் கிச்சன் பிஸ்னஸை இவங்க நம்ம திருச்சி தில்லைநகரில் மேட் ஓவர் மன்ச்சஸ் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கிறாங்க, நல்ல ப்ராஃபிட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறது இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸ் மூலமாகவே வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸினுடைய பெயர் கிளவுட் சமையலறை வணிகம், ஆண்டுக்கு 30 லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கோர்ஸுடைய பேர். நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இப்போ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வந்துடலாம். கேஸை பற்றி பேசினாக்க வம்பா போயிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இந்த நம்ம கிளவுட் கிச்சன் ஆரம்பிக்கும் போது ஒரு சிலிண்டர் வந்து நாங்கள் 1200 ரூபாய் தான் கமர்ஷியலுக்கு வாங்கினோம். இப்போ நீங்கள் நம்புவீங்களா, அதே ஒரு சிலிண்டர் 2450 ரூபாய். ஓ, ப்ரைஸ் ஏறிடுச்சு, இப்போ ஏறிடுச்சு. அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஆரம்பித்து எவ்வளோ செலவானாலும் செஞ்சு தானே ஆகணும், அதனால் வாங்கிட்டு இருக்கோம். சூப்பர். இப்போ எங்களுக்கு மாதம் எப்படியும் ஒரு 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ சிலிண்டருக்குனே பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் போயிடுது. ஜாஸ்தி போகுது. இப்போ ஒரு சிலிண்டர் வந்து உங்களுக்கு 2450 ரூபா இப்போ ரேட்டுக்கு. உங்களுக்கு 5 சிலிண்டருக்கு வரும்போது எவ்வளோ வருது, 10,000 கிட்ட வந்துடுது இல்லையா? 5,000 12,500 வந்துடுது ஒரு 5. அதுவும் இப்போ நாங்கள் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ தான் பிக்கப் ஆகுது எங்களுக்கு. அதனால இது இன்னும் நல்லா டெவலப் ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி தேவைப்படும். அதனால கேஸ் சிலிண்டர் விலை இறக்கினாலும் எல்லாருக்குமே, இப்போ எங்களுக்குன்னு இல்லை, ஹோட்டல் வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நஷ்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சூப்பர் மேம். இப்போ ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ நீங்கள் ஒரு நாளில் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எப்படி, நீங்கள் ஒரு நாளைக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்களா, இல்லை மாதத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறீங்களா, எப்படி? அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் டெய்லி தான் வாங்குவோம். ஓகே. அதே மாதிரி சிக்கன் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்குவோம், ஏன்னா அதை செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். மற்ற ஐட்டம்ஸ் இந்த பாட்டில் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட், நியூட்டலா சாக்லேட், அதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதை வந்து நாங்கள் வீக்லி இல்லைன்னா மந்த்லி அது மாதிரி வாங்கி வச்சோம். பர்ஃபெக்ட். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வெண்டர்ஸ் அல்லது சப்ளையர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க? ஏதாவது கிரெடிட் வரி வச்சு பண்ணுறீங்களா? இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் ஆன் த ஸ்பாட் பே பண்ணிடுவோம். ஓகே. வெஜிடபிள்ஸ்க்கு வந்து அவங்க எப்போவுமே ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோம் டெலிவரி பண்ணப்போ என்னென்னா அவங்க நல்ல ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வரல, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சூஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஸோ நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்களே ஒர்க்கரை அனுப்பி சூஸ் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லுவோம். பேமெண்ட் அங்கேயே டைரெக்டாக பே பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அது இமீடியட் பேமெண்ட் தான். சூப்பர் மேம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம யாராவது வந்துட்டு இப்போ பல்காக வாங்கிட்டு லேட்டர் பே பண்ணும் அப்படின்னா பண்ணலாமா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு? வெஜிடபிள்ஸில் அந்த மாதிரி வராது. நீங்கள் ஒரு நாள் வச்சு மறுநாள் எடுக்கும்போது வாடி போயிடும். கரெக்ட். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 days வைக்கலாம், அதுக்கு மேலே வச்சா அது நல்லா இருக்காது. அதனால வெஜிடபிள்ஸு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறது தான் பெட்டர். ஓகே மேம். இப்போ பேக்கேஜிங் பற்றி பேசுவோம். இப்போ உங்கள் ஃபுட் எஸ்பெஷலி மேட் ஓவர் மன்ச்சீஸ் பேக்கேஜிங் எப்படி பண்ணுறீங்க? இந்த பேக்கேஜிங் தேவையான ஐட்டம்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க? பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்லாம் அதெல்லாம் என் பசங்க 2 பேர் தான் டிசைட் பண்ணது. ஓகே. ஒரு பெரிய பையன் வந்து கனடாவில் இருக்கான், அவனும் என் 2வது பையன் ரிஷ்தான், அவர் தான் இதுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர். இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி தான் அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் கொண்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க, அம்மா இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. எனக்கு பேக்கிங்கை நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. ஸோ அது பயோடிகிரேடபிள் அந்த ஐட்டம்ஸில் தான் அவங்க சூஸ் பண்ணி இப்போ ஆர்டர் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேக்கேஜிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க? சேவ் பண்ணி நாங்கள் இப்போ கொஞ்சம் தீர்றதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிடுவோம். ஓகே. ஒரு ஐட்டம்ஸ் வந்து மதுரையிலேருந்து வருது, ஒரு ஐட்டம்ஸ் சென்னையிலேருந்து வருது. ஸோ முன்கூட்டியே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோம். ஸோ இந்த பேக்கேஜிங் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு எப்படி பே பண்ணுறீங்க மேம்? மாதம் பே பண்ணுறீங்க? இல்லை அதெல்லாம் ஆன் த ஸ்பாட், அப்படி ஆன்லைன் பேமெண்ட் தான்.
அந்த ஃபுல்லா ஸ்பாட் நீங்க ஆர்டர் பேமெண்ட். போடும்போது வந்துரும் ஆ payment. நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாதான் அவங்க டெலிவரியே பண்ணுவாங்க. பண்றாங்க கரெக்ட். இப்போ இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வருதா மேம், இல்ல நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மேட் ஒரு மஞ்சி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களா, எப்படி அது? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க Okay, மேடவர் okay, மஞ்சள் okay, ஸ்டிக்கர் okay. ஸ்டிக்கர் தனியா நாங்க ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அத பத்தி சொல்லுங்க மேம். அது எப்படி? ஸ்டிக்கர் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன்னா என் பையன் வந்து பெரிய பையன் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல இஸ் வெரி எக்ஸ்பர்ட். ஓகே சூப்பர். ஸோ அவன் தான் இந்த டிசைன் எல்லாம் கூட அவன் தான் போட்டது. ஓ சோ மேட் ஒரு மஞ்சிஸோட ஃபுல் அந்த ஃபுல் பிராண்டிங் டிராயிங் பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டது என் பெரிய பையன் தான். சூப்பர். அவன் ஆர்ட்ல ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆஹா. ஸோ உங்களை பார்த்தா அப்படியே வரைஞ்சிருவான். ஓகே. அந்த அளவுக்கு டேலண்ட். ஸோ அவன் வந்து எல்லாம் டிசைனிங் வரைக்கிறதெல்லாம் he did everything. ஓ பெர்ஃபெக்ட். சோ வெளிய யாருமே நீங்க கிராஃபிக் டிசைனர் பணம் கொடுத்து இல்ல, இல்ல நாங்க கொடுக்கவே இல்ல. ஓகே. ஈவன் அந்த ஜூஸ் ஷாப் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே கூட மெனு கூட என் பையன் தான் ப்ரிப்பேர் பண்ணான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அந்த உபகரணங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் க்ளவுட் சமையலறை வணிகம் ஆண்டுக்கு 30 லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கோர்ஸுடைய பேர். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த கோர்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸ்க்கான லிங்க்கும் கொடுக்க சொல்கிறோம், போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.